நாட்டின் 76வது குடியரசு தின விழா தமிழகத்தில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு தேசிய கொடியை பறக்கவிட்டார். பல்வேறு காவல் அமைப்புகளின் அணிவகுப்பும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவின் போது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதக்கங்களையும் விருதுகளையும் வழங்கி பாராட்டினார். தேனியைச் சேர்ந்த முருகவேலுக்கு நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி விருதை முதலமைச்சர் வழங்கினார். மத நல்லிணக்க விருதினையும் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்களையும் காந்தியடிகள் பதக்கங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்த பிறகும் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை செல்வதாக அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். திமுக டிராமா மாடல் அரசு என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் வேங்கை வயல், அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி மீதான தாக்குதல் என மக்கள் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளின் போது முதலமைச்சர் அங்கு நேரில் சென்று ஆறுதல் கூறாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட முதலமைச்சராக நினைக்கும் போது பெரியார் ஒரு கவுன்சிலராக கூட இருக்க விரும்பவில்லை என திமுகவின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். கும்பகோணம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவை திட்டினால் கூட பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றும், ஆனால் பெரியாரை திட்டினால் அடிக்காமல் விடக்கூடாது என்றும் RS பாரதி ஆவேசமாக பேசினார். அந்த தாடி கிழவன் இல்லாவிட்டால் தான் பிச்சைக்காரனாகத்தான் இருந்திருப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்ரோவின் 100வது ராக்கெட் வெற்றிகரமாக வரும் 29ஆம் தேதி விண்ணில் பாய உள்ளது. NVS-2 என்ற செயற்கைக்கோளுடன் GSLV FV-15 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்த ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து காலை 6:23 மணிக்கு சீறி பாய்கிறது. உள்நாட்டு தயாரிப்பில் தயாரான அணுக்கடிகாரம் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளை கொண்ட இந்த செயற்கைக்கோள் கடல், வான்வெளி, தரை உள்ளிட்ட போக்குவரத்துகளை கண்காணிக்க உதவும் என்று கூறப்படுகிறது. குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் மது விற்பனைக்கு இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளும் இன்று மூடப்பட்டுள்ளன. தடையை மீறி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரபல மலையாள பட இயக்குனர் சஃபி கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 56. விக்ரம் நடித்த மஜா படத்தை இவர் இயக்கியுள்ளார். மலையாளத்தில் 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் இயக்கி புகழ்பெற்ற இயக்குநராகவும் வலம் வந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சஃபி உயிரிழந்தார். இயக்குனர் மணிரத்னம் உச்ச நட்சத்திரங்களின் கலவையை கொண்டு மீண்டும் படம் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மல்டி ஸ்டார்களை வைத்து இயக்குவதில் வல்லமை பெற்ற மணிரத்னம் செக்கச் சிவந்த வானம், பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட படங்களை வெற்றிகரமாக தந்துள்ளார். தற்போது கமல், சிம்பு நடிக்கும் படத்தை இயக்கி வரும் மணிரத்னம் மீண்டும் நட்சத்திரங்களின் கலவையை கொண்டு படம் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 11வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் நீண்ட நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்மையில் அங்கு சென்று மக்களை சந்தித்தார். இந்த சூழலில் இன்று நடைபெற்ற ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து 11வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆளுநரின் தேநீர் விருந்தை தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநர் ஏற்பாடு செய்துள்ள குடியரசு தின தேநீர் விருந்தை காங்கிரஸ், VCK, கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துவிட்டன. தமிழக அரசின் சார்பில் யாரும் இதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளுநர் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவரது முடிவை அனைவரும் எதிர்நோக்கி இருந்த நிலையில் தவிக இதில் கலந்து கொள்ளாது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா முதலமைச்சரை தமிழக அமைச்சர் TRV ராஜா புகழ்ந்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டில் மகாராஷ்டிர முதல்வர் பட்னாவிஸை ஒரு மக்கள் தலைவர் என TRV ராஜா பேசியுள்ளார்.
பாஜகவும் திமுகவும் நேர் எதிர்களத்தில் உள்ள நிலையில் டிஆர்பி ராஜாவின் இந்த பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விஜய் நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள திரைப்படத்திற்கு ஜனநாயகம் என பெயரிடப்பட்டுள்ளது. விஜய் முழு நேர அரசியலுக்கு சென்றுவிட்ட நிலையில் அவர் தற்போது நடித்து வரும் திரைப்படத்தை இயக்குனர் வினோத் இயக்கி வருகிறார். அந்த படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கான ஃபர்ஸ்ட் லுக்கில் விஜய் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுக்கும் படம் இடம்பெற்றுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.